பரபரப்பான அரசியல் சூழல்ல திமுக காங்கிரஸ் இடையில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நம்ம அதுல குளிர்காயணும் சொல்லி நினைச்ச சில கட்சிகளுக்கு இன்னைக்கு சிதம்பரம் மூலம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இன்னைக்கு பேச்சுவார்த்தையானது நடந்துகிட்டு இருக்கு. அநேகமா சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படும். இந்த திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த மோதலுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திமுக காங்கிரஸ் அப்படிங்கிற கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கமான ஒரு கூட்டணி. 2019 பாராளுமன்ற தேர்தலில் இருந்தே அவங்க திமுகவோடு கூட்டணி வச்சு பல வெற்றிகளை பெற்றிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிங்கிறது அவ்வப்போது மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு கூட்டணிக்குள்ள போவாங்க, அப்புறம் கூட்டணிக்குள்ள ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இது கொள்கை இல்லாத கூட்டணி, இது தேர்தலுக்கான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் ஒரு கூட்டணி இருக்குது. எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதா எல்லா கட்சிகளுடைய கணக்கும். என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், இந்த எல்லா கட்சிகளுமே ஆளும் திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதான ஒரு நோக்கமா இருக்கு. அதை நோக்கி தான் தேர்தல் களத்துக்குள்ளேயே நகர்றாங்க. ஒருத்தரை வீழ்த்துவது தானே இங்க தேர்தல் அரசியலே. அதை எல்லா கட்சிகளும் கனகட்சிதமா செய்துகிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்கிறாங்க. அதுலதான் இங்க முரண்பட்ட கருத்துக்களை ஏற்படுது. காங்கிரஸ் கட்சியானது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு ஒரு பொறுப்பாளரை நியமிக்கிறாங்க. அவங்களும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. வெளியில தாவேக்காவை புகழ்ந்து பாடுறாங்க. இந்த முறை எங்களுக்கு அதிகமான இடங்கள் வேணும், ஆட்சியில பங்கு வேணும், ராஜ்யசபா சீட்டு வேணும், இப்படி எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள ஏற்பட்ட இந்த குழப்பத்தை பாத்தீங்கன்னா பாஜக வெளியில இருந்து வேடிக்கை பார்த்து கை கட்டி சிரிக்கிறாங்க. எப்படியாவது திமுக கூட்டணியில ஒரு பிளவு ஏற்பட்டு காங்கிரஸ் வெளியில போயிருச்சு அப்படின்னா என்டிஏ கூட்டணி பலமா இருக்கிறோம், நம்ம வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிடலாம் அப்படி சொல்லி ஒரு பக்கம் அவங்க பிரச்சாரத்தை துவங்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது காங்கிரஸை உசுப்பேத்தி விட்டு திமுக கூட்டணியிலிருந்து விலகிருச்சுன்னா நமக்கு ஒரு பலமாயிரும் அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமி போற இடங்கள்ல பிரச்சாரமும் பண்றாரு. இப்ப திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் ஏன் அதிக இடங்கள் கேட்கிறாங்க, டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னா விருதுநகர் எம்பியா இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் தான். 2006 அன்னைக்கு இருக்க தலைவர்கள் செய்த பிள்ளையினாலதான் இன்னைக்கு அதிக இடங்களை நம்மளால வாங்க முடியல அப்படின்ட்டு. ஏன்னா அன்னைக்கு திமுக 96 இடங்களை வச்சுக்கிட்டு மைனாரிட்டியோட ஒரு 5 வருட கால ஆட்சியை நடத்தி முடிச்சுட்டாங்க. அப்ப 2006 நம்ம மூத்த தலைவர்கள்லாம் கேட்கல, அதனால இன்னைக்கு நம்ம சீட்டுகள் அதிகமாக வாங்க முடியல அப்படின்னு மாணிக்கம் தாகூர் ஓப்பனாவே வெளியில பேசுறாரு. இவர் பேசுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஒவ்வொரு இடங்களையும் மக்கள் பரப்புரையும் போது அவங்க பேசும்போது சொல்றது திமுகவை அரசியல் ரீதியா நாங்க எதிர்க்கிறோம், கொள்கை ரீதியா பிஜேபியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரே தவிர பிஜேபி சொல்றதை கேட்டுட்டு தான் இன்னைக்கு விஜயுமே நடந்துக்கிறாரு. பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய் மூலம் காங்கிரஸ்க்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தோம்னா இது திமுகவில் காங்கிரஸ் விலகி இதே தமிழக வெற்றி கழகத்தோடு இணைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி சொல்லி இது காங்கிரஸை திமுகவிலிருந்து வெளியேற்றுவதற்கு பிஜேபி விஜய் மூலம் ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனைக்கு ஆரம்பமானது. திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த முறை வெற்றி பெறுவோம், நாங்க கொடுக்கிற சீட்டுகளை நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. 2016 பாத்தீங்கன்னா 41 தொகுதிகள் என்னமோ வாங்கினாங்க, குறைந்தபட்ச இடங்களை தான் வெற்றி பெற்றாங்க. அப்ப திமுக காங்கிரஸ் மேல ஒரு அதிருப்தி ஏற்படுது. சீட்டுகளை நம்ம அதிகமா கொடுக்கிறோம், அவங்களால வெற்றி பெற முடியல, அது நம்ம ஆட்சி அமைக்கிறத மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி திமுகவுக்கு குறைந்தபட்ச இடங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2021 சட்டசபை தேர்தலில் கூட 25 இடங்கள் கொடுத்தாங்க. இப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 18 தொகுதிகளை வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா அதிக தொகுதிகள் வேணும், எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸை நம்பி கொடுக்குவதற்கு திமுக தயாராக இல்லை. அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை தான் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடு சிதம்பரம் அவர்கள் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கூட செல்வ பெருந்தகையும் போகிறாங்க. இப்ப கூட்டணியில ஒரு நிலைப்பாடு
கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணக்கமாக வேலை செய்வாங்க. இப்போ அதிமுக பொறுத்தவரை எடுத்துக்கங்க, எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து விமர்சனம் செய்தவங்க எல்லாருமே வந்து ஒரே கூட்டணி. இப்போ எடப்பாடி பழனிசாமியை டிடிவி தினகரன் விமர்சனம் பண்ணாத நாளே கிடையாது. இது அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சனம் பண்ணார். பிஜேபி கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்த உடனே அண்ணாமலை, நயினா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் எல்லாரும் கடுமையா எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு விமர்சனிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சிச்சாங்க. இப்ப எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, ஆனா அந்த கூட்டணி வந்து ஒரு இணக்கத்தோடு இருக்காங்களா? கிடையாது. தலைவர்கள் எல்லாருமே வந்து நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், அவங்க இன்னும் மனசு ஒத்து அவங்க இன்னும் இணக்கமா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கல. அவங்க வந்து இணக்கமா வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு தேர்தலே நடந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நினைக்கிறாங்க. இப்ப திமுகவுடைய நடவடிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம எப்படி ஆட்சி அமைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சீட்டுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க. இதை குறைவான தொகுதிகளில் போட்டிட்டு நம்மளுடைய வெற்றியை வந்து பாதிச்சிடக்கூடாது, நம்ம மேக்சிமம் ஒரு 160 தொகுதிகளுக்கு மேலே நம்ம வந்து இடங்கள்ல வந்து நின்று நம்ம வந்து வெற்றி பெறணும், அப்போதான் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. கூட்டணி ஆட்சிக்கு இங்கே இடமே கிடையாது. இங்கே வந்து மாநிலத்தை பொறுத்தளவுல சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி கொள்கையின் மூலம் தான் இங்கே வந்து திமுகவே வந்து ஆட்சி நடக்குது. அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க. காங்கிரஸ்காரர்கள் எதுக்கு வந்து ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்ச உடனே விஜய் அவர்கள் வந்து தனிச்சு நின்று களத்துல தேர்தல் களத்துல நிற்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்படி நின்றாலும் நம்ம வந்து வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதற்காகத்தான் விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க, முதல் மாநாட்டிலேயே எங்களோடு கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அந்த விஜய் வந்து அப்படி பேசுனது இங்கே காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாரு விஜய், அப்போ அவர் பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரர்கள் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்களோட கூட்டணி சேர்ந்தாலும் அங்கே வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? தேர்தலையே நிற்காத ஒரு தமிழக வெற்றி கழகத்தோடு, இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லி நிரூபிக்காத தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் அங்கே போய் தேர்தலில் போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியுமான்னா முடியாது. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில மொத்தம் 100 இடங்கள் வந்து இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த 100 இடங்கள்ல எம்பியை பொறுத்தளவுல 100 இடங்கள் வந்து இருக்கு. அதுல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் 10 பேர் வந்து தேர்வா இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வச்சதுனாலதான் அந்த 10 எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு போக முடிஞ்சது. தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைச்சது அப்படின்னா எந்த இடங்கள்லையும் வந்து வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இது விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் நின்று வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சாதான் யாரும் வந்து கூட்டணிக்கு போவாங்க. தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கூட்டணிக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த கட்சி வந்துடாதா, அந்த கட்சி வந்துடாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில எல்லா கட்சிகளுமே வந்து அதிமுக திமுகன்னு சொல்லி இரு கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டாங்க. கடைசியா வந்து திமுகவும் காங்கிரஸுக்கும் ஏற்பட்ட இந்த பிளவுல எப்படியாவது காங்கிரஸ் வந்து அங்கிருந்து விலகி நம்ம பக்கம் கூட்டணிக்கு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு நினைப்போடு வந்து இலவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகம். ஆனா கடைசியில காங்கிரஸ் வந்து திமுக வந்து பிரிஞ்சு தாவேக்கா பக்கம் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே போனாலும் வெற்றி பெற முடியாது. 117 117 சொல்லி தாவேக்காவும் காங்கிரஸும் நின்றாலுமே டெபாசிட் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனா குறைந்த தொகுதிகள் வாங்கினாலும் அது திமுகவோடு இருந்தால் மட்டும்தான் காங்கிரஸ்னால வெற்றி பெற முடியும். அப்படி ஒரு சூழல் தான் தமிழக அரசியல் களத்தில் நிலவுது. அப்ப பிஜேபி என்ன நினைக்குது அப்படின்னா, திமுகவுல இருந்து காங்கிரஸை வெளியேற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஜய் மூலம் அதுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து காங்கிரஸை வெளியேற்றலாம் சொல்லிவிட்டு அது பிஜேபியினுடைய பி டீமாவே இப்ப விஜய் வந்து செயல்படுறாரு. இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமையே அதுதான். இப்ப விஜய் அவர்கள் எப்ப பேசினாலும் பாருங்க, பிஜேபியை தொட்டு கூட பேச மாட்டார். சும்மா அப்படியே கடந்து போயிடுவார். அது வேற கட்சி மாதிரி கடந்து போயிடுவார். கேட்டா நாங்க கொள்கை ரீதியாக எதிர்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய எடுக்கிற அந்த முடிவு வந்து இன்னைக்கு திமுகவுடைய வெற்றியை வந்து பிரதிபலிக்கிறது. கண்டிப்பா இந்த முறை திமுக வந்து வெற்றி பெறும். ஆனா தாவேக்கா நினைச்சது நடக்காது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. என்டிஏ கூட்டணி எதிர்கட்சியா கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்காது.
தமிழக வெற்றி கழகம் இத்தனை சதவீத வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 2029 தேர்தலை சந்திக்கும் போது அதை வந்து நாங்கள் இத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கோம், எங்களோட கூட்டணிக்கு வாங்கணும்னு சொல்றதுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கலாம் தவிர திமுகவுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. காங்கிரசுக்கும் திமுகவுக்குமான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில மத்திய அமைச்சராக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகை அவர்களும் 2 பேரும் போயிருக்காங்க, சந்திச்சு பேசுறாங்க. முடிவு என்னாக போகுதுன்னு தெரியல. ஆனால் முடிவு வந்து நல்ல முடிவாக தான் இருக்கும். ஏன்னா போவண்ணா வந்து ஊடக பிரிவினுடைய தலைவர் அவர் வந்து சொல்றாரு, நல்ல முடிவு எட்டப்பெறும். மல்லிகார்ஜுனா கார்கே அவங்க எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க. திமுக காங்கிரசினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும், கூட்டணி உறுதியாயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு சிலர் பேசுவதற்காக இந்த கூட்டணியை நாங்கள் இழக்க விரும்பல அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.